அண்ணல் காந்தியடிகளின் தலைமையில் எண்ணற்ற தொண்டர்கள் வீறு கொண்டு எழுந்து சுதந்திரம் பெற்று விட்டோம். ஆனால் ஒவ்வொரு தனி மனிதரும் ஆன்ம விடுதலை அடைந்தோமா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்படி ஒரு ஆன்ம விடுதலை நாம் அடைந்திருந்தால் இன்று நாம் வாங்கிய இந்த சுதந்திரத்தை பேணி பாதுகாத்திருப்போம். அப்படி ஒரு ஆன்ம விடுதலையை நமக்கு அளிப்பதற்காக அவதரித்த ஆசான் அருட்தந்தை அவர்களது சன்னிதானமான ஆழியாறு அறிவுத்திருக்கோவிலில் இருந்துதான் இந்த உரை நிகழ்த்தும் வாய்ப்பை இறையருளும் குருவருளும் எனக்கு வழங்கி இருக்கிறது. அவை சொல்றாங்க, எழுதியவாறே கான் இறங்கும் மட நெஞ்சே. ஒரே வரியில என்ன சொல்லிட்டாங்க, என்னோட முட்டாள் மனசே எப்ப பார் கவலைப்படுறியே, எதையாவது ஒன்று மாற்றி ஒன்று துயரத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே. இதற்கு என்ன காரணம்? உனக்கு தத்துவ தெளிவு இல்லாத காரணம். தத்துவம் என்ன சொல்கிறது? எழுதியவாறே கான். யார் எழுதியவாறு? பிரம்ம லிபி என்று சொல்கிறோமே, அந்த பிரம்ம தேவன் நம்முடைய தலையில் எழுதிய அந்த எழுத்தின் படியா? அயன் கையெழுத்து என்று சொல்கிறோமே, அவர் விருப்பம் போல கிறுக்கிட்டு போனாரா நம்ம தலையில? யார் எழுதியவாறு? எப்படி எழுதியவாறு? அவை பாட்டி அழகா அதுக்கு பதில் கான் இறங்கும் மட நெஞ்சே கருதியவாறு ஆமோ கருமம். நீ என்ன நினைக்கிறாயோ நீ நினைச்சபடியே அந்த செயல் நடக்கிறதா? கருதி போய் கற்பகத்தை சார்ந்தார்க்கும் காஞ்சிரங்காய் ஈந்ததுவோ முற்பகத்தில் செய்த வினை. அப்படி நீ நினைப்பது மாதிரியே செயல் நடக்கும் என்றால் நீ என்ன நினைச்சு போன? நம்ம கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த கற்பக தருவின் கீழ் அமர்ந்து யார் என்ன கேட்டாலும் அது கொடுக்கும் என்பது நமக்கு புராண கதை. உண்மையில் அந்த கற்பக தரு எது யாருன்னு பார்த்தா நம்ம மனசுதான். இந்த மனசுகிட்ட நமக்கு ஒழுங்கா கேட்க தெரிந்தால் நாம் எதை கேட்கிறோமோ அதை அது நிச்சயம் கொடுக்கும். அதனாலதான் திருவள்ளுவர் என்ன சொன்னார்? எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணிய திண்ணியராக பெறின். அப்படி திண்ணியர் ஆவதற்குத்தான் அருட்தந்தை அவர்கள் மனவளக்கலை பயிற்சியை கொடுத்தார்கள். ஆக நீ நினைச்சு போய் கற்பக மரத்து கீழே உட்கார்ந்து இருக்க. ஆனால் அந்த கற்பக மரம் யார் எது கேட்டாலும் கொடுக்க வல்ல கற்பக மரம் என்ன கொடுக்கிறதா? கசக்கின்ற காஞ்சிரங்காயை கொடுக்கிறது என்றால் என்ன பொருள்? முற்பவத்தில் செய்த வினை. என்ன அழகா சொல்றாங்க பாருங்க. அப்போ பிரம்ம லிபி என்று இறைவன் நம்ம தலையில எழுதலப்பா, நாம் தான் எழுதி இருக்கிறோம். நாம் என்ன செய்தோமோ அதுதான் பின்னர். பகல் செய்யும் பிற்பகல் விளையும். தப்பவே தப்ப முடியாது. இறைவனது கணக்கு மிக மிக துல்லியமானது. நம்ம பட்டினத்தார் வாழ்க்கை வரலாறு படிச்சவங்களுக்கு தெரியும். பட்டினத்தாடிகள் ஒரு முறை அவர் அனைத்து சிவ தலங்களையும் சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற ஒரு புனிதமான நோக்கத்தோடு தமிழகம் எல்லாம் சுற்றிவிட்டு வடநாட்டிற்கு பயணம் மேற்கொள்கிறார். அந்த உஜ்ஜயினியில் உள்ள சிவபெருமான் ஆலயத்தில் நல்ல சிவனை வணங்கிட்டு அமைதியான ஒரு அகத்தவத்தில் ஈடுபட்டிருக்கிறார். ஒரு சோதனை காலம் பாருங்க. அந்த நாட்டு அரசனது அரண்மனை கஜானாவில் திருடிய திருடன் ஒருத்தன் காவல்காரர்கள்ட்ட, கஜானாவை திருடிட்டா எவ்வளவு கட்டுக்காவல் இருக்கும், தப்பி ஓடி வருகிறான். அரண்மனை வீரர்கள் துரத்தி கொண்டு வருகிறார்கள். இவன் கண்ணுல பட்டது அந்த சிவனுடைய ஆலயம். இவன் வேகமா ஓடி வந்தான். அவன் என்ன செய்தான்னா, அந்த விலை மதிக்க முடியாத ராணியினுடைய அந்த வைர மாலையை அகத்தவத்தில் ஆழ்ந்திருந்த பட்டணத்தார் கழுத்துல போட்டுட்டு இவன் ஓடி போய் சிவபெருமானுடைய அந்த இந்த அரண்மனை வீரர்கள் என்ன பண்றாங்க? தவறுதலாக நினைத்துக் கொண்டு பட்டினத்தாரை இழுத்துட்டு போறாங்க. அரசனும் ஏதோ ஒரு அலுவல், முக்கியமான அலுவலில் ஈடுபட்டிருந்த காரணத்தால் சரியாக விசாரிக்காமல், நம்ம பாண்டிய மன்னன் மட்டுமா தீர விசாரிக்காமல் ஒரு தீர்ப்பு கொடுப்பான்? வடநாட்டிலும் ஒரு அரசன் இருந்திருக்கிறான். அவன் என்ன செய்துட்டான்? இவரை கழுமரத்துல ஏற்றி கொண்டுடுங்க. பட்டினத்தார் கழுமரத்தின் முன்பு நிற்கிறார். அப்ப பட்டினத்தடிகள் சொல்கிறார் பாருங்கள், இறைவனை நினைந்து பாடுகிறார். அதனாலதான் சொல்றாங்க, தத்துவ தெளிவு வேண்டும் தலைமைத்துவத்திற்கு. பட்டினத்தார் பதறல, கண்ணீர் விட்டு கதறல.
அல்லது அந்த அரசன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கல, தன் பக்கம் நியாயம் எடுத்து சொல்லல. அதாவது நம்ம தமிழர்கள் எவ்வளவு கம்பீரமானவர்கள்னா, கவி சக்கரவர்த்தி கம்பன் பாடுவான் ஒரு இடத்துல, மன்னவனும் நீயோ வளநாடும் நின்னதோ, நின்னை அறிந்தோ தமிழை ஓதினேன், என்னை ஏற்றுக்கொள்ளாத வேந்தர் உண்டோ, குரங்கு ஏற்றுக்கொள்ளாத கொம்பு உண்டோ. சோழ மன்னன் ஏதோ ஒரு காரணத்திற்காக கம்பரை கொஞ்சம் மரியாதை குறைச்செல்லாம் நடத்துறப்ப கம்பர் துண்டை தூக்கி தோல்ல போட்டுட்டு போயிடுவார். அது போல பட்டினத்தார் அவர் நேரடியா இறைவனை பிடிப்பவர். கவியரசர் கண்ணதாசன் இதை ரொம்ப அழகா பாடுவார் பாருங்க. கண்ணன் முகம் கண்ட கண்கள் மன்னர் முகம் காண்பதில்லை, கண்ணனுக்கு தந்த உள்ளம் இன்னொருவர் கொள்வதில்லை. இறைவன் திருவடிகளை பற்றிவிட்டால் அரசனும் அவர்களுக்கு சொல்லுவாங்கல்ல, துறவிக்கு வேந்தனும் துரும்புன்னு. அது போல பட்டினத்தடிகள் அந்த அரசனை பத்தி கொஞ்சமும் கவலைப்படல. ஆனா இறைவன் கிட்ட கேட்கிறார், நான் என்னப்பா செய்தேன்? இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை, முன் செய்த தீவினையோ இங்கனே நீ கற்பகத்தருவின் கீழே இருந்தாலும் உனக்கு காஞ்சிரங்காய் கிடைக்கிறது என்றால், ஆசான் அருட்தந்தை திருவடிகளைத்தான் நாம் பற்றி கொண்டோம். அருட்தந்தையே சொல்வார்கள், என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். அப்படி இறைவனே இறங்கி குருவாக வந்த அருட்தந்தையின் திருவடிகளையே நாம் பற்றி கொண்டிருந்த போதும் சில சமயங்களில் துன்பம் வரத்தானே செய்கிறது. அப்படி துன்பம் வந்தால் அதற்கு என்ன காரணம்? முற்பவத்தில் செய்த வினை. இதைத்தான் நீங்க பட்டினத்தார் சொல்றார். இந்த 3 இடங்களையும் செய்யவில்லை, ஆனால் எனக்கு இன்று இப்படி ஒரு துன்பம் நேர்ந்திருக்கிறது என்றால் என்ன காரணம்? முன் செய்த தீவினையோ இங்கனே மூண்டதுவே. இந்த பிக் பிக்சர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, தத்துவம் தெரிந்த அத்தனை பேருக்கு இந்த பிக் பிக்சர் புரியும். எல்லை கட்டி இந்த ஒரு பிறவிக்குள் நான் நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கணும், நடக்கலைன்னா பாழா போன கடவுளுக்கு கண்ணில்லைன்னா ஒரு நாளும் புலம்ப மாட்டார்கள். அதனால அவர் ரொம்ப அழகா சொன்னார். அதன் பிறகு அந்த கழுமரம் எரிந்து விடும். அப்புறம் ஓடி வந்து அரசன் மன்னிப்பு கேட்டது நடந்த ஒரு வரலாறு, ஒரு சம்பவம். ஆக அந்த வினை என்பது எப்படி இருக்கிறது என்பதைத்தான் ஆசான் அருட்தந்தை இந்த விஞ்ஞான காலத்திற்கு ஏற்ப எல்லா பெரியவர்களும் சொன்னதுதான், வினை பயன் விடாது. அதை அருட்தந்தை நாம் எளிமையாக புரிந்து கொள்ளும் வண்ணம் விஞ்ஞான விளக்கங்களோடு சொல்லி இருப்பதுதான் அவரது சிறப்பு. அருட்தந்தை எவ்வளவு அழகா சொல்றாங்க, செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிருக்க பயனென்ன தவறிழைத்து பரமனை பின் வேண்டுவதால். அப்படி சொன்ன அதே வாசகம், எழுதியவாறே கான், நீ என்ன வினை செய்தாயோ அந்த வினைக்குரிய விளைவிலிருந்து நீ தப்பவே முடியாது. இப்படி இறை நீதி ஒழுங்காக துல்லியமாக இருக்கும் பொழுது என்ன பிரயோஜனம்பா? நீ தப்பு செய்துட்டு போய் உண்டியல்ல நான் இவ்வளவு கோடிக்கணக்குல பணம் போடுறேன் என்று சொல்வதோ, இறைவனுக்கு நான் தங்கத்தேர் இழுக்கிறேன் என்று வேண்டிக் கொள்வதோ, அல்ல ஒரு 108 தேங்காய் உடைக்கிறேன். அருட்தந்தை சொல்லுவாங்க, நாம 108 தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிக்கிறப்போ இறைவன் சிரிக்கிறானா? அவன் என்ன நினைச்சு சிரிக்கிறான்? இந்த பிரபஞ்சமாக நிறைந்திருப்பவன் நான், நீ இன்னைக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன்னு சொல்றிய, ஒவ்வொரு தேங்காயையும் உற்பத்தி செய்தவன் நான். நம்ம இன்னைக்கு சொல்லுவோம் திருநெல்வேலிக்கே அல்வாவான்னு. அது போல இறைவன் சிரிப்பானா? உற்பத்தி செய்த எனக்கே நீ 108 தேங்காய் கொடுக்கிறேன்னு வேண்டிக்கிறையே, இந்த அறியாமைக்கு நான் என்ன சொல்வது? ஏன்னா இறைவன் மிக துல்லியமாக இறை நீதியை வகுத்து வைத்திருக்கிறான். நீ என்ன செய்கிறாயோ அதன் விளைவு. சுவாமி விவேகானந்தர் அழகா சொல்வார், குட் குட், பேட் பேட், none escape the law. நல்லது செஞ்சா நல்ல விளைவு, தப்பு செஞ்சா தவறாமல் துன்பப்படுவாய். இதுதான்ப்பா இயற்கையின் சட்டம். இதிலிருந்து ஒருவரும் தப்ப முடியாது. அப்ப வினை பயன் விடாது என்றால் எது வினை பயன்? அருட்தந்தை தெளிவா சொல்லிக் கொடுக்கிறாங்க. எது வினையின் பயன்? காஸ் அண்ட் எஃபெக்ட். ஒரு செயல் இருந்தால் விளைவு இருக்கும், காரணம் இருந்தால் காரியம் நிச்சயம் இருக்கும். இன்னைக்கு ஒரு காரியம் நடந்துகிட்டு இருக்குன்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? என்றோ இதற்கான காரணம் விதைக்கப்பட்டு விட்டது. சுதந்திரம் வாங்கியது 1947 ஆகஸ்ட் 15. ஆனால் அதற்கு எத்தனை ஆண்டு காலத்திற்கு முன்பிருந்தே வழி வழியாக எண்ணற்றவர்கள்
தொண்டு செய்தார்கள், தியாகம் செய்தார்கள். இன்னும் சொல்ல போனா மகாகவி பாரதி அப்படியே நேர்ல பார்த்த மாதிரி பாடுகிறார், சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. அந்த காரணத்திற்கான விளைவுதான் நமக்கு கிடைச்சது 1947. அதே போலத்தான் நாம் செயல் இன்று செய்திருப்போம். அதனுடைய விளைவு என்றாவது ஒரு நாள் நிச்சயம் வரும். இன்றைக்கு ஒரு விளைவு வந்திருக்கிறது என்றால் செயல் என்றோ நடந்து விட்டது என்று பொருள். இதுல நம்முடைய அறியாமை எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, நாம என்ன நினைக்கிறோம், நம்முடைய எல்லை கட்டிய அறிவு இந்த ஒரு பிறவியை மட்டும் பார்க்கிறது. பட்டினத்தடிகள் சொன்னார் பாருங்க, இந்த ஊனெடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை. அந்த தத்துவ தெளிவு இல்லாததுனால் நம்ம என்ன நினைக்கிறோம், ஒருவர் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கார், நல்ல அற்புதமான ஒரு வாழ்க்கை அவருக்கு, சுகபோக வாழ்க்கை. ஆனா நமக்கு தெரிஞ்ச அவர் ஆகமொத்தம் வீணா போன ஒரு மனிதர். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், என்னமோ சொல்றாங்க வினை பயன் விடாதுன்னு, அப்படி ஒண்ணும் தெரியலீங்களே. இந்த மனிதர் என்ன பண்றார், எவ்வளவோ தவறுகள் செய்தவர். இன்றைக்கு பாருங்க எப்படி இருக்கார், ஜம்முன்னு இருக்கார். ஆனா எனக்கு தெரிஞ்சு அவர் அப்படி ஒரு உத்தம புருஷன், ஹரிச்சந்திரனுக்கு வாரிசு, சத்தியம் தவறாதவர், நேர்மையானவர், தூய்மையானவர். ஆனா எப்படி ஒரு துன்பமயமான வாழ்க்கையை வாழ்கிறார். என்ன வினை கொள்கை இது? வினை பயன் விடாது என்றால் நல்லதே செய்து கொண்டிருக்க இந்த மனிதர் இப்ப நல்லபடி வாழணும். ஒரு தீய மனிதர் தவறுகளே செய்து கொண்டிருக்கிறார், ஊரை அடிச்சு ஒலையில போடுறதுன்னு சொல்ற பாருங்க, அப்படியெல்லாம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்ற மனிதர் நல்லா இருக்காரே, ஜம்முன்னு இருக்காரே. அப்ப வினை பயன் விடாது என்பதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது? அதற்குத்தான் அருட்தந்தை ரொம்ப அழகா சொல்றாங்க, அதுவும் தமிழராய் பிறந்ததற்கு நாம் ஒவ்வொருவரும் தவம் செய்திருக்க வேண்டும். ஒரு பழமொழியில கூட சொல்லி கொடுத்துட்டாங்க பாருங்க, மாதா பிதா செய்ததெல்லாம் மக்கள் தலைமையிலே. அருட்தந்தை அப்படி ஒரு அற்புதமான ஒரு மனிதராக உலகில், இன்னும் சொல்ல போனால் யார் ஒருவர் மனவளக்கலையை பின்பற்றினாலும் நிச்சயமாக உயர முடியும் என்கின்ற அளவுக்கு மேன்மையான பயிற்சி முறைகளை கொடுத்தார் என்றால், நீங்கள் அருட்தந்தையின் அம்மா அப்பாவை போய் பார்க்கணும். எப்படிப்பட்ட புனிதர்கள் அவர்கள் இருவரும். அருட்தந்தையே எழுதுகின்றார் எனது வாழ்க்கை விளக்கத்தில். நேற்றுதான் நாம் ஆசான் அருட்தந்தை அவர்களது 114வது ஜெயந்தியை இந்த ஆழியார் அறிவு திருக்கோவில் மிக சிறப்பாக கொண்டாடினோம். சிறப்பு விருந்தினராக வந்த தமிழருவி மணியன் ஐயா அவர்கள் சொன்னார்கள், இந்த அரங்கத்தில் இருக்க அத்தனை பேரும் கட்டாயம் எனது வாழ்க்கை விளக்கம் என்கிற புத்தகத்தை படித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்னும் சொல்ல போனா இந்த இந்திய தேசத்து இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் இந்த எனது வாழ்க்கை விளக்கம் என்ற ஒற்றை புத்தகத்தை கொண்டு போய் சேர்த்துங்கள் என்று ஒரு விண்ணப்பம் வைத்தார். அவசியம். இணைப்புல 172 பேர் இருக்கும், தயவு செய்து படிச்சிருந்தாலும் இன்னொரு முறை எடுத்து படிப்போம். அந்த புத்தகத்தில் அருட்தந்தை பதிவு செய்கிறார் பாருங்க, என்னுடைய பெற்றோர் இருவரும் ஊருக்கு பொது தொண்டர்கள். என் தந்தை ஏழை என்பது ஒரு குறைதானே தவிர வாழ்நாள் முழுவதும் பொய் பேசி அறியாதவர். என் தந்தை யார் மனமும் நோகும்படி பேசி நான் கேட்டதே இல்லை. இன்றைக்கு இரண்டொழுக்க பண்பாடு கொடுக்கிறார் அருட்தந்தை என்றார். அதற்கு என்ன காரணம்? அவர் அப்பாவே வாழ்ந்து காட்டி இருக்கிறார். யாரோட மனசையும் அவர் காயப்படுத்தினதே இல்லை. நம்ம இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தவத்திற்கு பிறகும் 3 முறை நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டே எவ்வளவு பேருக்கு துன்பம் கொடுக்கிறோம். ஆனால் அருட்தந்தையினோட அப்பா தன் வாழ்நாள் முழுவதும் யாரோட மனசு நோகும்படி பேசியதே கிடையாது. அதே போல அம்மாவினுடைய அருட்தொண்டு, சின்னம்மாள் அவர்களது தொண்டு நம் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இந்த கூடுவாஞ்சேரி கிராமத்துல யார் வீட்டுல எந்த பெண்ணுக்கு பிரசவம் என்றாலும் அம்மா அங்க போயிருவாங்க. அது போல ஒரு நாள் பிரசவம் முடித்து இரவு நேரம் மழை பெய்து கொண்டிருக்கிறது. வர்றாங்க, பக்கத்து வீட்டு திண்ணையில இருந்தவர் கேட்கிறார், ஏம்மா இந்த வயசான காலத்துல இவ்வளவு துன்பப்படுறீங்க? அம்மா அதற்கு என்ன பதில் சொன்னாங்க? ஏன்பா, என்னைக்கு இருந்தாலும் சாக போற மனுஷ ஜென்மம் தானே இது. அப்படி நான் செத்து போற பொழுது யமன் மண்ணு திங்க போற உடம்புப்பா, இருக்கிற வரை 4 பேருக்கு ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போவதுதானே முறை.
குழம்புல கூட மிளகு அப்படியே போட்டா மணக்காது என்று அரைத்து போடுகிறோம். அதுபோல் இந்த தேகம் இந்த சமுதாய தொண்டில் கொஞ்சம் இழைச்சுதான் போகட்டுமே. பெற்றோருக்குத்தான் அருட்தந்தை மாதிரி குழந்தைகள் அவதரிக்க முடியும். அதனாலதான் அருட்தந்தை தெளிவா சொல்றார், மாதா பிதா தான் நமது முன் பிறவி. பெரியவங்க சொன்னாங்கல்ல, மாதா பிதா செய்ததெல்லாம் மக்கள் தலைமையில அந்த அம்மா அப்பா வரதப்ப முதலியாரும் சின்னம்மாளும் செய்த அருட்தொண்டு. பாரதி ரொம்ப அழகா சொல்லுவான், ஊருக்கு உழைத்திடல் யோகம். யோகத்துக்கு என்னென்னமோ டெபினேஷன்ஸ் வச்சிருக்கோம் நம்ம. இதை விட ஒரு அற்புதமான விளக்கம் யாராவது கொடுப்பாங்களான்னு தெரியல. ஒரு ஃபார்முலா. ஊருக்கு உழைத்தார்கள் வரதப்ப முதலியாரும் அன்னை சின்னம்மாளும். அவதரித்தது அருட்குழந்தை வேதாத்ரி மகரிஷியாக, உலக சமாதான தூதுவராக, உலக நல தொண்டனாக. எனவே நாம இதுக்கு மேல அம்மா அப்பாவை மாற்ற முடியாது. ஆனா அருட்தந்தை வழி சொல்லி கொடுக்கிறார். நமது பின் பிறவி யாருங்க? நம்முடைய குழந்தைகள். நாம இப்ப அருட்தந்தையினுடைய அன்னை சின்னம்மாள் போலவும் தந்தை வரதப்ப முதலியார் போலவும் வாழ்ந்தால் சர்வ நிச்சயமாக்கும் அருட்தந்தையை போன்ற ஒரு அருட்குழந்தை அவதரிக்கும் அல்லவா? இப்ப நமக்கு ஏற்கனவே பிள்ளைங்க வந்து பேரப்பிள்ளையும் வந்துருச்சுன்னா கவலைப்படாதீங்க. வீட்டுக்கு வந்திருக்க மருமகளோ அல்லது நம் பெண் குழந்தைக்கோ அப்படி ஒரு அற்புதமான அருட்குழந்தை பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தையாவது நாம் வைத்துக் கொள்வோம். அதனால்தான் நான் முன்னாடியே சொன்னேன், பாரதியினுடைய வையத் தலைமை கொள்ளும், தமிழர்கள் வையத் தலைமை கொள்ளும் கனவு என்பது நிச்சயமாக மனவள கலைஞர்களால் தான் நிறைவேற்றப்படும் ஒரு நாள். ஆக இந்த வினை பயன் என்பதற்கு அருட்தந்தை ரொம்ப அழகா என்ன சொல்றாங்க, விஞ்ஞானத்தின் அடிப்படையில். விஞ்ஞானம் கூட இந்த காசாலிட்டி என்பதை ஒத்துக்கொள்ளத்தானே செய்கிறது. காஸ் அண்ட் எஃபெக்ட் எல்லாமே. அது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ரொம்ப அழகா சொல்வார், நீங்கள் ஒரே மாதிரி ப்ரொசீஜரை செய்து கொண்டு டோன்ட் எக்ஸ்பெக்ட் டிஃபரெண்ட் ரிசல்ட்ஸ் அப்படின்பார். ஏன்னா the science is also based on cause and effect. நம்ம என்ன செய்தோமோ அதற்குத்தான் விளைவு. ப்ரொசீஜர்ல நீங்க H2O என்ற வாட்டர் கிடைக்கணும்னா 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் சேர்ந்தாதான் H2O. இந்த காம்பினேஷன் மாறுச்சுன்னா you will get a different result. ஆக விஞ்ஞானமும் ஏற்றுக்கொண்ட இந்த செயல் விளைவு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டுதான் அருட்தந்தை ரொம்ப அழகாக தன்னுடைய தத்துவத்தை சொல்றாங்க. அதுல பாத்தீங்கன்னாக்கா இப்ப நமக்கு எல்லாரும் தெரிஞ்சதுதான், சயின்ஸ், மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுது, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே டயபெட்டிக் அப்படின்னா இது யார் குற்றம்? நாம நினைச்சுக்கலாம், நான் ஏன் எங்க அம்மா அப்பா செஞ்சதை இன்னைக்கு அனுபவிக்கணும் அப்படின்னா அதுதான் இயற்கை நீதி. அதே போல நாம என்ன செய்கிறோமோ தவறாமல் அது நம் குழந்தைகளுக்கு போய் சேரும். நாம நல்லவர்களாக இருந்தால் சர்வ நிச்சயமாக நம் குழந்தைகள் வாழ்க்கை நல்ல விதமாகவே போகும். அதற்காகவாவது நாம் நல்லவர்களா இருக்கணும். ஏன்னா உலகத்துல எந்த அம்மா அப்பாவும் தான் குழந்தை கஷ்டப்படணும்னு ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்க. ஆனா அப்படி குழந்தை கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறது தான் நமக்கு தெரியல. அதைத்தான் அருட்தந்தை ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன நன்மை செய்கிறீர்களோ அதற்கேற்ற விளைவு. அப்ப நம்ம முன்பே சொன்ன பாத்தீங்களா, ஏன் ஒருத்தர் நல்லதே செஞ்சிட்டு இருக்கவர் துன்பப்படுகிறார், அல்லது ஒருத்தர் தீயவராக இருந்து இப்ப நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே என்றால் அருட்தந்தை அதற்கு ரொம்ப அழகா ஒரு கவிதையின் மூலம் விளக்கம் கொடுக்குறாங்க. வினை பயன் விடாதுப்பா, நீ உன்னுடைய எல்லை கட்டிய அறிவை கொண்டு பார்த்து ஒரு தீர்ப்புக்கு வந்துடாத. என்ன, அதற்கு ஒரு எளிமையான உதாரணம் சொல்கிறார். நமக்கு இப்போ 1 கிலோ சர்க்கரை தேவைப்படுது. இந்த சர்க்கரை வாங்குறதுக்காக ஒரு மளிகை கடைக்கு போயிருக்கோம். அந்த மளிகை கடைக்காரர் என்ன செய்கிறாருங்க, தராசு எடுத்துக்கிறாரு. ஒரு பக்கம் வந்து 1 கிலோ எடைகள் வைத்து விட்டார். இன்னொரு பக்கம் என்ன பண்றாருங்க, சர்க்கரையை அள்ளி அள்ளி வச்சுக்கிட்டே வராரு. ஒரு 950 கிராம் சர்க்கரை வச்சாச்சு. ஆனா அந்த தராசு தட்டு நேர் ஆகல. அப்ப கடைசியாக அந்த மளிகை கடைக்காரர் என்ன பண்றாரு, ஒரு கைப்பிடி சர்க்கரை எடுத்து வைக்கிறார். அது ஒரு 50 கிராம் வந்ததும் இந்த தராசு தட்டு இப்ப சரியாகி விட்டது. இப்ப அருட்தந்தை கேக்குறாங்க, அவர் கடைசியா ஒரு கைப்பிடி சர்க்கரை வச்சாரு இல்ல, அது 1 கிலோ சர்க்கரைன்னு யாராவது ஒத்துக்குவோமா? ஏற்கனவே இந்த தராசு தட்டுல 950 கிராம் சர்க்கரை இருந்தது. இப்போ நாம கடைசியாக வைத்த அந்த 50 கிராம் சர்க்கரை சேர்ந்துதான் அது 1 கிலோ சர்க்கரை ஆனது. அதே போலத்தான் இன்று இந்த மனிதர் மகிழ்ச்சியாக வாழ்கிறார் என்றால் ஏற்கனவே அங்க 950 கிராம் சர்க்கரை இருந்தது போல அவர்கள் பெற்றோர், அந்த பெற்றோருக்கும் பெற்றோர் என்று வழி வழியாக அவர்கள் முன்னோர்கள் செய்த புண்ணிய பலனை எல்லாம் இப்ப இவர் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நாம பாக்குறது என்ன, இந்த கடைசி கைப்பிடி சர்க்கரை. அவர் செய்கின்ற தீய செயல்களை பார்த்துட்டு இந்த தீய மனுஷனுக்கு இவ்வளவு நல்ல வாழ்க்கையா என்று நாம் வியக்கிறோம்.
ஆனா இறைவன் சொல்றான் பொறுப்பா, இந்த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ்னு சொல்லுவோம் பாருங்க. முன்னாடி செஞ்ச வினைக்குரிய பலனை இப்ப நீ அனுபவிச்சிட்டு இருக்க, நீ செய்யறதுக்கு உண்டான பலனை நீ சர்வ நிச்சயமாக அனுபவிப்பாய்.